ஹாய் டாமீஸ் அன்யோங், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டேங்கோட 2 ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டட் நாட். ஸோ போன பாட்டு யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஸோ என்னன்னா நம்ம சேனலில் 2 18+ வீடியோ எடுத்துட்டேன். நானே எடுத்துட்டேன். ஸோ எடுக்கல, டெலீட் பண்ணல. ஆனால் நான் பிளாக்ல போட்டுட்டேன். அதனால் வீடியோ இருக்காது. எதனால கேட்டிங்கன்னா, என்னோட 2 சிஸ்டருக்கும் நான் சேனல் வச்சுருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. எதுக்கெல்லாம் கேட்காதீங்க, எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் அவங்களும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த சேனலில் அவ்வளோவா 18+ வராது. அதனால் நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் தான் நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாமே வரும். 18+ வரும், சாஃப்ட் ஸ்டாண்டர்டும் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலையா ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஜிமினுக்கு வீக்கு அப்போல்லாம் கேட்குறீங்க இல்லையா, அதெல்லாம் என்னோடய செகண்ட் சேனலில் வரும் அந்த வீடியோலாம். ஸோ மறக்காமல் நான் லிங்க் தரேன், என்னோடய செகண்ட் சேனல் லிங்க். ஸோ மறக்காமல் என்னோடய செகண்ட் சேனலை பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற வீடியோலாம் என்னோடய செகண்ட் சேனலில் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் என்னோடய செகண்ட் சேனலை பார்த்துருங்க. நீங்கள் கேட்ட வீடியோலாம் அதில் தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேடா. ஸோ போதும், இதோட பேசுகிறத நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்களை போகலாம். ஸோ பணப்படம் இதோட முடிச்சிருந்தா அது கண்டினியூ பண்ணலாம் நீங்கள். ஸோ அசந்த கேப்பில் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ராக்கி கட்டி விட்ருப்பீங்க. வீக்கு யாரா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு திரும்பி பார்க்க நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து கொடுக்கணுன்னு ஓடிட்டீங்க. ஆனால் வீக்கு இங்கே சரிகாண்டு ஆகிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களை அடிக்கலாம் வரேன்னு சொல்லிட்டு கிட்டக்க வர சிமியன் ஜேகேவும் வியை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் சும்மா போகிறத விட்டுட்டு அங்கேருந்து பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பத்தாவதுக்கு ஜேகேவும் ஜிமினும் டே இனிமேல் மாப்பிள்ளை எனக்கு அண்ணனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்ருப்பானுங்க. ஸோ அதுலேருந்து முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஜேகேவும் ஜிமினும் அப்படியே சமாதானத்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களோட ஃபேமிலியும் சரி வியோட ஃபேமிலியும் சரி 2 பேரும் ரிலேட்டிவ் தான். அவங்க அம்மா அப்பா அவங்களோட கெஸ்ட்டோட பேச போயிடுறாங்க. ஆனால் உங்கள் அம்மா மட்டும் உங்களை இப்போ எங்கே போய் தொலைஞ்சா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாள், இன்னும் இவ்வளோ சின்ன பிள்ளைன்னு நினப்பு, ஏன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா நொய் எதுக்கு இப்போ நீ கொட்டுன, வெறும் கொட்டாமல் என்ன பண்ண சொல்கிற, 7 கழுத வயசாகிட்டு இன்னும் அந்த சின்ன பசங்கள்கிட்ட போய் விளாண்டுட்டு இருக்க, அறிவியலடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூலமாக உங்களை பிடிச்சி திட்டுறாங்க. அம்மா என்னம்மா இங்கே மட்டும் தான் நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற, வீட்லேயும் அப்படி தான் இருக்க, இங்கேயும் அப்படி தான் இருக்க, போமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளாட போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் கையை பிடிச்சி போய் அடுக்கமாக ஒரு இடத்துல போய் உட்காரு பொண்ணு மாதிரி, உங்கள் அப்பாவை திட்டினா சரியாக போயிடும், அந்த ஆள் தானே உனக்கு இவ்வளோ செல்லத்தையும் கொடுத்து வளர்த்துருக்காரு, வரட்டும் 2 பேருக்கு வீட்டுக்கு வந்துடணும், கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா நீ எதுக்கு இடத்துல அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்க, அப்பாவை நீ திட்டாத என்னையை திட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை திட்டுற மட்டும் அப்படியே பொத்துக்கிட்ட கோவம் எங்கே வருதுன்னு தான் வருதுன்னு தெரியாது, போம்மா தாயே போ, எதுவுமே சொல்லலை, உங்கள் அப்பாவை போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுக்கிட்ட கோச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்துடுறீங்க. அங்கே பார்த்தா பாரா டேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அப்படியே மனுஷன் அப்போ தான் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே கீழே கொஞ்சம் உட்காந்துருப்பாரு. அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஐயோ வந்துட்டாலே என்ன, இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன், அண்ணான்னு கூப்பிட்டா நீ காதில் வாங்குறியான்னு, போய் தொலை, ஒழுங்கு மரியாதை அவ்வளோ சொல்லுவேன். என்ன டேங்க அண்ணா, உன் தங்கச்சி எவ்வளோ பாசமாக கூப்பிடுறேன், ஏன் இப்படி பண்ணுற, உன் பாசத்தில் தீய வைக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாப்புல. நீங்கள் நான் அதெல்லாம் போக மாட்டேன். சாடா மிஸ், எனக்குன்னு பார்த்து இன்னைக்கு ரொம்ப சவுண்ட் கேட்குது, சாரி, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க ப்ளீஸ். இப்போ நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒரு பையன் உங்கள்கிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இவனை எப்போ விட்டோம், இவன் கையிலேயே ராக்கி கட்டி இருக்கணுமே, இவன் எப்படி மிஸ் ஆனான் அப்படி சொல்லிட்டு அவனை ஒரு லுக் விட்டு பார்க்குறீங்க. அவன்
ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். நீங்கள் பியை பார்த்துட்டு ஓகே நான் உங்கள் லவ்வை வந்து ஓகே சொல்கிறேன், ஆனால் என் அண்ணனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியை கை காட்டி சொல்கிறீங்க. அந்த பையன், ஓ இவர் தான் உங்கள் அண்ணனா? ஆமாம், பேர் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இவர் சொன்ன லவ்னா லவ், இப்போவே உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையன் நீங்கள் இப்படி சொன்னனுமே அப்படியே வீக்கிட்ட போய் அப்படியே நில்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் அப்படியே பிடிச்சி ஓடுறான். மச்சான் அது வந்து உங்கள் தங்கச்சின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு ஓகே சொல்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். வந்து டேய் ஏந்திரான்னு அவளை பார்த்தா எனக்கு நான் தங்கச்சி மாதிரியா தெரியுது, யாரை கேட்டு நீ அவள் சொன்னான்னு சொல்லிட்டு நான் தான் அவள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து கேட்குற, அதுவும் இவ்வளோ தைரியமா? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மச்சான். டேய் மறுபடியும் மச்சாங்கிற அடிச்சு வாய்க்கெல்லாம் உடைச்சிருவேன். ஓ சாரி 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 சார். இப்போ மட்டும் வாயிலேருந்து சாரு மோருன்னு வரும். எவ்வளோ தைரியம் இருக்கணும். அவன் என்னடா சொன்ன? அண்ணன்னு சொன்னாளா? பார்த்தா எப்படி தெரியுது அண்ணன் மாதிரியா இருக்கு, பார்க்க புருஷ மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஸ்கி வயசில் அந்த பையன்கிட்ட சொல்ல, அந்த பையன் என்னது அது எப்படி அந்த ஃபுல்லாக வந்து உங்களை அண்ணங்குது, நீங்கள் என்னன்னா அந்த புள்ளிய பொண்டாட்டிங்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே சார். உனக்கு இப்போ புரியாது, லவ்னு ஒன்று பண்ணிப்பார், அப்போ உனக்கு எல்லாமே புரியும் சார். அதுக்கு தான் சார் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். டேய் அது யாழ், வேலையை பார்த்துட்டு போ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவன் என்ன வாட்டி அவன் அண்ணன் நொன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டு என்கிட்ட அனுப்புறான்னு வச்சுக்க, உன்னையும் சரி உன்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா, அவனையும் சரி என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இப்போ எனக்கு நல்ல மூடு இருக்கும் போதே இங்கேருந்து போயிடு, அவ்வளோதான். என் ஆள் 2 பேர் இருக்கான என் மச்சானவன், அவனை விட்டு அவன் மண்டையை நான் புழக்க சொல்லிடுவேன். அப்புறம் வந்து உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுடா தம்பி, ஒழுங்கா போ போ போய் வேறு ஏதாச்சும் ஃபிகரை போய் கரெக்ட் பண்ணுற வழியாக பாரு, சரியா? என் ஃபிகர் பின்னாடிலாம் சுற்றாத, அதுக்கு வந்துடலாம் டைம் வேஸ்ட்டு. அந்த பையனும் பாஸ் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் பாஸ், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இது, இந்த பையன் அப்படியே சவுண்டேன்னு போயிட்டேன், என் கூட பேசலை. நான் இத்தனாலே மண்டையெல்லாம் உடச்சிருக்கணும். இந்த பையனா நல்லா போகிறானே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மேடம் யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, அப்படி என்ன திங்க் பண்ணுறீங்க? அதெல்லாம் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, வேலையை பார்த்துட்டு போ. எதுவும் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ஏஞ்சி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போகிறதே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து டைனிங் டேபிளில் தான் காட்டுறோம். இப்போ நீங்கள் உட்காந்து கிட்ட இன்னும் அப்படியே தான் அவள் அண்ணங்கிறது நொன்னங்கிறது அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே சரி கண்டில் உட்காந்துட்ருக்க. ஏன் வியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க அம்மா அப்பாலாம் பக்கத்துலேயே இருக்காங்க. ஏன்னா வந்து மானம் போயிடும் இல்லையா, அதனால வந்து நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே நீங்கள் கேட்கறதெல்லாம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு காதில் வாங்கிட்டு இருக்க. சாரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு காதில் வாங்கிட்டு இருக்க. உங்கள் அம்மா அப்பா அப்போ தான் வராங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க, வந்து சாப்பிட்லாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மாவும் சொல்ல, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க எதார்த்தமா நீங்கள் டேயாங்கன்னா அந்த கிம்ச்சி எடுத்து தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ இது நீங்கள் சொன்னதை உங்கள் அம்மா காதில் வாங்கிட்டாங்க. ஏய் இப்போ என்ன சொன்ன? கிம்ச்சி கேட்டேன். என்னன்னு சொல்லி கேட்ட நீ? டேயாங்கன்னா எனக்கு கிம்ச்சி எடுத்து தாங்களேன்னு கேட்டேன். எது டேயாங்க அண்ணனா? என்ன நீ ஏம்மா நீ அடிக்கிற? யாருக்கிட்ட டேயாங்க அண்ணனுங்கிற? நான் யாரை கேட்கணும்? என்னது யாரை கேட்கணுமா? ஆமாம், நான் யாரை கேட்கணும்? பாரு அவன் கையை பாரு,
அந்த ராக்கி நான் தான் கட்டினேன். எந்த பொண்ணாச்சும் கையில் ராக்கி கட்டியிருக்குமா? நான் தானே கட்டினேன். ஏன் எனக்கு அண்ணனே இல்லை, எனக்கு தம்பி மட்டும் தானே, அதனால ஏங்க நான் அண்ணனாக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ராக்கி கட்டினேன். ஓ, அந்த வேலையை நீ தான் பார்த்தியா? என்னடா அதிசயமாக இவன் கையில் ராக்கி இருக்கே, அது எந்த பொண்ணு கட்டி விட்டுச்சுன்னு நான் அப்பயே யோசித்தேன். அந்த வேலையை நீ தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆமாம், என்ன தப்பு? எனக்கு தேவங்க அண்ணனாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை தானே. உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பையனை போய் அண்ணன்னு கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு தானே பிரச்சனை. என்னது, கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பையனா? ஓ, இவனா? என்னம்மா சொல்கிற? அப்பா என்னப்பா அம்மா சொல்லுது? ஆமாவையன், நம்ம ஃபேமிலி வியோட ஃபேமிலியும் சேர்ந்து உங்கள் 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீயும் சரி வியும் சரி எந்த எதிர்ப்பை வந்து சொல்லவே முடியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறது மட்டும் சரி, வியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்லாரு. சாரிடா, பேக்ரவுண்டில் நம்ம சவுண்ட் கேட்குது, பார்த்ததுக்கு என் தொண்டை வேறு சரியில்லை. நானும் அதோட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பாவும் இங்கே பாரு என்னை எதுவுமே பேசாத, இந்தா இதை எடுத்துகிட்டு போய் வியோட கையில் உள்ள ராக்கியை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட அப்படியே சிசர் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் அப்பா என்னப்பா என்னால் முடியாது, என்னால் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் இங்கே பாருமா வயன், நீ இப்போ கேட்கல, நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, இப்போ நீ கட் பண்ணுற அவ்வளோதான், போய் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே கையில் கொடுக்குறாரு. நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு நேராக வீக்கிட்ட தான் போகிறீங்க. வீக்கி கையும் ஓடலாம் காலம் ஓடலாம், மனசும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான், அவ்வளோ இது சந்தோஷமாக இருக்கான். நீங்களும் அப்படியே வீக்கிட்ட போய் நிற்கிறீங்க. வியும், சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? ஐயோ ஓகே, நீ இப்போ நல்லா தானே இருக்க வையன்? பார்த்தா தெரியல, சட்டப்பட்டு நீ வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியை வந்து கையை நீட்டேன். நீங்கள் அப்படியே காண்டாகி வியை பார்க்குறீங்க மறைச்சி. இந்த மரப்புக்கெல்லாம் உனக்கு குறைச்சல, இந்தா கையை கட் பண்ணு, சாரி ராக்கியை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்ல, நீங்களும் அப்படியே வி கையை அப்படியே வெடுக்குன்னு வாங்கி அப்படியே அந்த சிசர் எடுத்து அப்படியே கட் பண்ணி அப்படியே தூக்கி போடுறீங்க. நீங்கள் அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டணுமே அப்படியே வி ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் என்ன பொண்டாட்டி, இங்கே வாயை உடச்சிடுவேன் வி அப்படி சொல்லிட்டு, நீ எப்போ வேணால் உடச்சிக்கோ, நீ இப்போ என் பொண்டாட்டிடி, அதான் கழட்டி தூக்கி போட்டிய, இனிமேல் நான் உனக்கு பிரதரும் இல்லை, நீ எனக்கு சிஸ்டரும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கயிறு தான், அது கட்டிட்டு ஓவராக பிகவ் பண்ணியே, இப்போ என்ன ஒரு ஆணியம் பிடுங்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு வி நக்கலாக சொல்ல, உங்களுக்கு சமக்கம் வருது, இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்கல்ல. நீங்களாம் வந்து அப்படியே வீக்கிட்ட அப்படியே கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. நீங்கள் போகணும், என் பொண்டாட்டி நீ தாண்டி சொல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு வி பாட்டு பாடிக்கிட்டே உங்களை அப்படியே ஒரு ரொமாட்டிக்காக ஒரு லுக்கோட நீங்களாம் அப்படியே பார்த்து, ஐயோ இனிமேல் நம்ம குடுமி இவன் கையிலையா, ஐயோ என்ன பண்ணுறது, இல்லைலாம் என் தலையெழுத்து இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. எங்கள் வீக்கு ஒரே குஷி, நீங்கள் போகணுமே மனசு அதே பாட்டை பாட ஆரம்பிச்சிடறாரு. இதோட இந்த 2 ஷாட் வந்து நான் முடிக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச், பாய்.